மேசராசிக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும்? ஸோ யுவர் லக்கி பீப்புள். அதனால தான் மேசராசிக்காரர்கள் தலைவர்கள். மனதில் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டாப் கிளாஸ் லைஃப் கிடைக்கும். ஒரு அறிவும் திறமையும் புத்திசாலித்தனமும் பட்டாசுகளை போய் ஜெயிக்கும். அழகாக பிளான் பண்ணி இறங்கி டிஃபென்ஸ் ஆடி நீங்கள் ஜெயிக்கணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ மேசராசிக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும்? நம்ம லால் கிஷன் அத்வானிபாங்க, எல்கே அத்வானிஜி 1996 டு 2004 அந்த கேப்பில் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். பிஜேபியை அவர் தான் 1984 உருவாக்கினார். ஆக்சுவலி அவர் எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் எ ஃபாதர். எத்தனை பேரை மீட் பண்ணியிருப்பேன், அவரோட எத்தனை ட்ரிப் சாப்பிட்ருப்பேன்னு எண்ணிக்கையே இல்லை. ரொம்ப நல்லா க்ளோஸாக இருந்திருக்கேன். அவர் அஸ்வின் நட்சத்திரம், மேசராசி. அவரை மனதில் நினச்சிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு தரப்பார். ஸோ நம்மளே மேசராசி இந்த மாதம் எப்படி இருக்குது? மார்ச் மாதம் என்றைக்குமே நீங்கள் இந்த 7.5 சனினா அப்புறம் தூக்கி ஓரமாக வைங்க. ஃபஸ்ட் உடனே 7.5 சனி சனி இங்கே இருக்கா. உங்களுக்குலாம் பெரிய கிஃப்ட் இருக்குது நம்மளே. இந்த மேசராசிக்காரர்களுக்கு ராசி அது செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு முறை இடம் மாறுவான். அப்போ 1.5 மாதத்துக்கு ஒரு முறை செவ்வாய் மாறும் பொழுது உங்கள் உடம்பு மனசும் 1.5 மாதத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். நல்ல இடத்துல இருக்கிற பொழுது யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபிட் பை பாடி அண்ட் மைண்ட். கெட்ட இடத்துல இருக்கும்போது 7.5 சனி பேசும், கொஞ்சம் வாப்ளிங் ஆவீங்க. மறுபடியும் 1.5 மாதம் ரெடி ஆகிங்க, மறுபடியும் 1.5 மாதம் வாப்ளிங்க. அட்லீஸ்ட்டு 1.5 மாதத்துக்கு ஒரு முறை உங்களால் திரும்பி வர முடியும். என்னை நினச்சி பாருங்க, நான் மீனராசி, எனக்கு ஜென்மச்சனி, என்னுடைய ராசியை குரு சுகஸ்தானத்தை 4ஆம் வீட்டில் இருக்கிறான். என்னுடைய சந்தோஷம் நிம்மதியும் ஒரு வருடத்திற்கு பறி போகுது. ஒரு வருஷத்துக்கு இட்ஸ் கோயிங் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். காரணம், ராசியாதிபதி வானத்தில் கெட்டுட்டான். ஆனால் உங்களுக்கு ராசியாதிபதி வானத்தில் கெட மாட்டான். அப்படி கெட்டால் 1.5 மாதம் தான் கெடுவான். ஸோ யுவர் லக்கி பீப்புள். அதனால தான் மேசராசிக்காரர்கள் தலைவர்கள். மீனராசிக்காரர்கள் மீன் மாதிரி நீந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி போவான். ஸோ அதிக அனுபவத்தை மீனராசிக்காரனும் அதிக ஆளுமையை மேசராசிக்காரனும் அனுபவிக்கலாம். அப்படி ஆளுமையும் தலைமை பண்பும் உள்ள மேசராசிக்கு வாழ்த்துக்கள். பலன்களை போகிறோம். இப்போ இந்த மாதம் எப்படி இருப்பது? மார்ச் மாதம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஏன் எக்ஸ்ட்ராடினரி? லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு. சரி, சூரியன் பெயர்ச்சி பங்குனி 1ஆம் தேதி 15 மார்ச் காலையில் 1 மணிக்கு. அப்போ அவன் விரயத்துக்கு போயிடான்னு தப்பு இல்லையான்னா ஸ்டில் அந்த புதன், ராகு, செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய லாபஸ்தானத்தில். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்கள் ராசியாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறான் ராகுவோட. 3க்கு 6க்கு அதிபதி புதன் ராகுவோட சேர்ந்து அங்கே இருக்கான். இவன் சூரியன் கூட அங்கே இருக்கான். இந்த 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்க்கை 36 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு பார்வை வாங்கும். உதாரணத்துக்கு 36 வருஷம் கழிச்சு ராகு இதே இடத்துக்கு வருவான். குரு இதே இடத்துலேருந்து ராகுவை பார்ப்பான். அப்போ சூரியன் புதன் அங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே செவ்வாய் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்த 36 வருஷம் 72 வருஷம் கழிச்சோ 108 வருஷம் கழிச்சு தான் இந்த லாபஸ்தானம் வலுத்த காலம் உங்களுக்கு வரும். அப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மார்ச் மாதமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடலும் நினைத்ததை உடலும் மனதும் 7.5 சனி மறந்துருங்க. ஏன்னா சுக்கரன் வேறு சேர்ந்துருக்கா. மகாலட்சுமி யோகம், அனபா யோகம் 12ஆம் வீட்டில். இன்பங்கள் அனைத்தும் குவின்னு அதுக்கு அர்த்தம். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிற இந்த 3-4 கிரகங்கள் ராசியவதியும் சம்மந்தப்பட்டதுனால இந்த உடம்பு மோர் தென் 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், நீங்கள் ரெடி ஆகிடலாம். மனது உங்களுக்கு மன தெளிவு. இப்போ நானெல்லாம் 1,00,000 மடங்கு மன தெளிவு, மன உறுதியும் சக்தியும் உள்ளவன். அப்போ நீங்கள் ஒரு 500 மடங்கு, 1000 மடங்கு, 500%, 1000% மனதை உற்சாகப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கான காலம் இது. முடியலன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி தரேன். மன தெளிவடைகிறதுங்கிறதே ஒரு கலை. ஸோ அதில் மனதில் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டாப் கிளாஸ் லைஃப் கிடைக்கும். இன்றைக்கி இந்தியாவிலேயே ஆளக்கூடிய இடம் எது? இந்தியாவை ஆள்ற இடது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் வீடு. அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் ரெகுலராக. எப்படி சாத்தியமாச்சு? என்னுடைய மனது அந்தளவுக்கு நான் உயர்த்திக்கிட்டேன். அந்த இடத்துக்கு என்னால் போக முடிஞ்சது. அது உங்கள் மனதை உயர்த்தினீங்கன்னா உங்கள் தொழிலில் டாப்பஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடலாம். அதை நான் உங்களுக்கு கைடு பண்ணுறேன். ஒன்றும் ப்ராப்ளம். எனக்கு மெயில் பண்ணுறேன். ஹவ் இட் கேன் பி, ஐ கேன் கைட் யூ. அடுத்தது 2 சுக்கிரன் உங்களுடைய விரயஸ்தானத்தில் உச்சம். சனியோட சுப செலவு, சுப விருத்தி, சொத்து வாங்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, தொழில் விருத்தி, அந்நியர்கள், வேறு இடத்துக்கு போகிறது, வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறது, கலையாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது, மனைவியோட நல்லா இருக்கிறது, நண்பரோட நல்லா இருக்கிறது, பார்ட்னர்ஸோட அருமையாக இருக்கிறது, பேச்சுவார்த்தை ஜெயிக்கிறது. பாருங்கள், 7.5 சனியே நீங்கள் மறந்துருங்கிறேன்.
ஏழரை சனியே உங்களுக்கு பேசாது. 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு தப்பு தான். வக்கர நிவர்த்தி ஆகும்பொழுது இன்னும் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் குரு சாரத்திலே இருக்கான். குரு வந்து புனர்பூஷ நட்சத்திரம் 1ஆம் சாரம் 2வது பாசத்தில் இருப்பான். அப்போ உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் 3ஆம் வீட்டில் குரு சாரத்திலே இருந்து கடகராசிக்கு போயிடுவான். அப்போ ஜூன் 2 வரைக்கும் அந்த குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறான். உங்கள் மனைவிக்கும் நண்பர்களுக்கும் பார்ட்னர்ஸ்களுக்கும் நல்ல வாழ்க்கையை தர்றான். அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறான். உங்கள் அறிவும் திறமையும் புத்திசாலித்தனமும் பட்டாசுகளை போய் ஜெயிக்கும். இப்போ ராசி நட்சத்திரம் அப்படின்னா நம்ம உடம்பு மனசு. 9ஆம் வீடுனா அறிவும் திறமையும் இந்த உடம்பையும் மனசையும் எப்படி பயன்படுத்திக்கிறனா 9ஆம் வீடு. அந்த 9 கதிவு குரு தன் சொந்த வீட்டை பார்க்கலாம். அறிவும் மனசும் பட்டாசுகளும் பிரிச்செடுத்துட்டு ஜெயிக்கும். தகப்பன பாகிஸ்தான் தன் சொந்த வீட்டை பார்க்கலாம். அதனால் அப்பா அறிவு கடவுள், அம்மா அன்பு கடவுள். 4ஆம் வீடு அன்பு, பாசம், சந்தோஷம், சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இடம், வீடு, தூங்கிறது, இதெல்லாம் அம்மா. கண்ணுக்கு தெரிந்தது எல்லாம் அம்மா தர்றது. கண்ணுக்கு தெரியாதெல்லாம் உங்கள் ஒப்பம் கொடுக்கறது. அறிவு கண்ணுக்கு தெரியாது, புகழ் கண்ணுக்கு தெரியாது, மனசு கண்ணுக்கு தெரியாது, தைரியம் கண்ணுக்கு தெரியாது, தெளிவு கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் அப்பா நம்மளுக்கு தரும். ஸோ அந்த தகப்பன பாகத்தின குரு வந்து தன் சொந்த வீட்டை பார்க்குறான். அறிவு விருத்தி, தைரிய விருத்தி, எடுக்கிற முடியல ஜெயிக்கிறது, சுக விருத்தி, சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், அருமை. குழந்தைகளுக்கு ராயல். 5ல் கேது இருக்குது, புத்திரதோஷம். எப்படிங்க குழந்தைகளுக்கு ராயல்லாம்? அதான் லாபஸ்தானத்தில் 3-4 கிரகம் சேர்ந்து தொழில் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறானே. குழந்தைகளுக்கும் பெயர் புகழ் மரியாதைக்கும் அருமை. 6க்கு புதனுக்கு குரு பார்வை லாபஸ்தானத்தில். கடன் கிடைக்குது, கடன் அடையுது. போட்டியில் ஜெயிக்கிறீங்க, எதிரியை ஜெயிக்கிறீங்க. எதிரின்னெலாம் யாரையும் நினைக்கக்கூடாது. இப்போது நல்ல மனைவி அமையணுங்க, நல்ல கணவன் அமையணும். ஏன் தெரியுங்களாங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. இப்போது நம்மளை ஒன்றும் வலிக்குது. ஒரு எதிரி அவமானப்படுத்திட்டான், உங்களை தாக்கிட்டான், உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான், உங்களை ஏமாற்றிட்டான். நீங்கள் என்ன நேரம் எதிரியே நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எதிரி பெருசாயிருவான். வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங். கடனையே நினச்சிட்டுனா கடன் அதிகமாகும். எதிரியே நினச்சா எதிரி அதிகமாயிருவான். இப்போ எதுக்கு பொண்டாட்டி பற்றி பேசணும், புருஷனை பற்றி பேசினேன்? நீங்கள் உங்கள் மனசை உங்கள் பொண்டாட்டிட்டு கொடுத்துடணும். உங்கள் பொண்டாட்டி உங்கள் மனசை உங்களுக்கு கொடுத்துடணும். அப்போ என்ன ஆயிரும், அன்போட காதலோடு இருக்கிற பொழுது மனதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறீங்க. உங்கள் சக்தி உங்கள் ஒய்ஃபுக்கு போது உங்கள் ஒய்ஃப் சக்தி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. காதலில் தான் கடவுள் வாழ்கிறார், அன்பில் தான் கடவுள் வாழ்கிறார். அப்போ ஜாதகம் நன்றாக இருக்குது, நம்ம பிளான் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், ரீச் பண்ணுறோம். எதிரியை மறந்துட்டிங்கன்னா எதிரி காண போயிடுவோம். எதை மறந்தாலும் எதை மன்னித்தாலும் அவனோட வாழ்க்கை இருக்க மாட்டான். எதிரியை மறந்துடுங்க அல்லது மன்னிச்சிடும், கடனை மறந்துடுங்க அல்லது மன்னிச்சிடும். ஸோ வாழ்க்கையில் ஜெயிச்சலாம். அப்போ ஒரு பெருத்த பணக்காரனாகக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. என்னோடய யூடியூப் சேனல் ரெகுலராக பாருங்கள். நம்பர்களே பாருங்கள், எந்த மாதிரி ஒரு மாத பலன் நினச்சி கொடுத்துட்ருக்கேன். ஒரு சில கிரகத்தை பற்றியும் பேசுகிறேன், இன்னும் சில சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ உங்களுக்கு மனதத்து ரீதியாக இருக்கும், மன தெளிவை தருது, ஜோதிட நம்பிக்கையை தருது, தன்னம்பிக்கையை தருது, தெய்வ நம்பிக்கையை தரும் எனது வீடியோக்கள். ஃபைன். நம்பர்களே இப்போ தொழிலுக்கு போகிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து எந்திரிச்சு நின்றணும். அடுத்து நீங்கள் வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்னால் கொஞ்சம் நல்லா ஜெயிச்சிடணும். அது மாதிரி 4ஆம் வீட்டுக்கு குரு போகிற பொழுது சுகத்தை கெடுக்கிறாரு, நிம்மதியை கெடுக்கிறாரு, சந்தோஷத்தை கெடுக்கிறாரு. நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஹாஃபில் கேதுவும் வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தில் பாரு, குரு கேது சேர்க்கை, அதுவும் சுகத்தையும் நிம்மதியும் கெடுக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் ராகு, 7.5 சனி. ஸோ பார்த்து டிஃபென்ஸ் ஆடணும் ஜூன் டு ஜூன். அடுத்து 2027 ஜூன் டு ஜூன் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜி வேணும், நல்ல கைடு வேணும். அழகாக பிளான் பண்ணி இறங்கி டிஃபென்ஸ் ஆடி நீங்கள் ஜெயிக்கணும். மேசராசிக்காரர்கள் கொஞ்சம் ஏமாந்தால் தோற்று போகலாம், புத்திசாலித்தனத்தோடு இருந்தால் ஜெயிக்கலாம். ஸோ இது கிஃப்டட் லைஃபாக இருக்காது. எதுக்கு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, நீங்கள் கேது திசையில் பிறந்திருப்பீங்க, அல்லது சுக்கர திசையில் பிறந்திருப்பீங்க, அது அஸ்வினி பரணி நட்சத்திரம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 40 வயசுனா சுமாராக உங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்கலாம். அப்போ உங்களுக்கு வானத்தில் ராகு வந்து லாபஸ்தானத்துலேயும் தொழில் ஸ்தானத்தையும் இருப்பான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு அதேமாதிரி லாபஸ்தான தொழில் ஸ்தானத்தை இருந்தால் 7.5 சனியை தாண்டி நீங்கள் ஜெயிச்சுருவீங்க. இந்த 7.5 சனிங்கிறது நம்ம உடம்பையும் மனசையும் மட்டும் தான் டச் பண்ணுது, நம்ம தலைவிதியை தொடாது. ஆனால் தலைவிதியும் கெட்டிருந்தாலும் நம்மளை காலி பண்ணிடும். ஸோ ஜாதகத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், கிரேட்டாக வெற்றி அடையலாம். நாங்கள் ஒரு பில்லியனர்ஸ் கிளப்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 100 பேர் ஜெயிக்க போகிறோம். அதில் ஜாயின் பண்ணுறதா கூட ஜாயின் பண்ணிக்க, கிரேட்டாக வெற்றி அடையலாம். டிஃபென்ஸ் ஆடியே தீரணும், நல்ல அஸ்ட்ராலஜி வேணும், வெற்றி அடைந்தே தீரணும். அதுக்கு உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜி வேணும். எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம கேரியன் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளே அதாவது 7.5 சனி. இப்போ எனக்கு 7.5 சனி, ஆனால் உற்சாகமாக இருக்கேன், உடல் பலத்தோடு இருக்கிறேன், உள்ள பலத்தோடு இருக்கிறேன், எய்ம் பண்ணுறேன், ரீச் பண்ணுறேன். காரணம் நம்ம என்றைக்குமே வீட்டுக்குள்ளார பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருந்துக்கணும். வீட்டுக்கு வெளியில் பெரிய இலக்குகளை நம்ம வைக்கணும். அப்போ என்ன சொன்னால்
வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பீஸ் அண்ட் நிம்மதி சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் விதை, நம்ம ஆள் மனதில் விதைக்கிற விதை. அப்போ நீங்கள் உங்கள் கணவன் மனைவி குழந்தைகளாம் சேர்ந்து உங்கள் ஆள் மனதில் நீங்கள் நல்லதை வீட்டுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருங்க. ஏழச்சு இருந்த இடத்து போதும். அது என்ன பண்ணும்னா வெளி உலகத்துக்குள்ள போய் நல்ல கனெக்டிவிட்டி, நல்ல வருமானம், நல்ல ஜாபு, நல்ல லாபம், நல்ல இன்கம்னு தேடி கொண்டு கொடுக்கும். வெளியில் கிடைக்கிற வாழ்க்கை அகம் எவ்வாறு புறம் எவ்வாறு என் ஆள் மனதில் பதியப்பட்டிருக்கும் எனது பிம்பத்திற்கேற்ப அது வாழ்வின் வெளிப்புற திரையில் அழகாக ஒளிபரப்பப்படுகின்றது. நான் தேடும் கோடீஸ்வரர் ராஜ வாழ்க்கை என்னை தேடி பிடித்து என்னை வந்து சேர்ந்தது. வெற்றி இந்த வெற்றிகளை தேடி ஓடி வந்தது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர்ந்தது. நான் எனது விதியை வென்றாயிற்று. ஏன்னா நான் தான் வெற்றிகளாயிற்றேன். நான் உலக வெற்றியின் சின்ன வெற்றியை நான் சுவாசிக்கின்றேன். வெற்றியின் சுருமாக நான் திகழ்கின்றேன். நான் வெற்றிவேல் நான் வெற்றி. இந்த வெளி வெற்றிங்கிறது அக வெற்றி. அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறு. என் ஆள் மனதில் பதியப்பட்டிருக்கும் எனது பிம்பத்திற்கேற்ப அது என் வாழ்வின் வெளிப்புறத்திரையில் அழகாக ஒளிபரப்பப்படுகிறது. நம்ம மனசு முழுவதும் பச்சை பசேல்னு இந்த ரோண்டாபைன்னு சொல்கிற மாதிரி பணமாக நிறைஞ்சிருக்கணும், சந்தோஷமாக நிறைஞ்சிருக்கணும். சீக்கிரம் புக்கில் சொல்கிற மாதிரி அப்படி நிறைஞ்சதுன்னா வெளியில் அதெல்லாம் முளைக்கும். அதை நிறைக்க வைக்கிற சக்தி உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு உண்டு, உங்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் உண்டு. ஸோ மனசில் நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருங்க. வெளியில் போய் அறுவடை பண்ணலாம். வெற்றிகரமான காலம். உங்களுக்கு நான் வேணும், உங்களை கைடு பண்ணணும், 2 வருஷத்தில் ஜெயிக்கணும், பெரிய டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம், தியான பிறகு என்ன வெளின்னு பார்க்கலாம், வெற்றி அடையலாம். நன்றி. நன்றி.